என்ன ஒர்க் பண்றீங்க? என்ன பிசினஸ்? அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா பிபி சிக்கன் சொல்லிட்டு என்னோட மொத்தம் 27 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ என் கண்ட்ரோல்ல வந்து ஒரு 10 பிரான்ச் இருக்குது. ரியல் எஸ்டேட் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்தேனே. சரிங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது மளிகை கடை வச்சிருக்கவங்க முதல் கொண்டு 5000 ரூபாய் அமைப்புல வந்து கூலி வேலை செய்யறவங்க முதல் கொண்டு இருக்காங்க. இப்போ ஓப்பனா உங்ககிட்ட வெளிப்படையா கேக்குறேன், நீங்க ஒரு பிசினஸ் மேன், உங்ககிட்ட ஒரு மாதிரியும் மோச செலுத்துறேன்னு அவங்க கிட்ட ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி எனக்காவது பாத்திருக்கீங்களா? அதாவது சர்வதேச உரிமை கழகம், விஸ்டம் லா சேம்பர், ஐஆர்ஓவின் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு சர்வதேச உரிமை கழகத்தின் ஐடி விங்க் ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் ஜே. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, அண்ணே வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். உங்களை நீங்களே அறிமுகப்படுத்துங்க. அது எனது பேர் ஆறுமுகம். நான் தெற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐஆர்ஓல நான் இருக்கிறேன். நான் ஆனா இப்போ எத்தனையோ அமைப்புகள் இருக்காங்க, உங்களே நீங்களே சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்பீங்க. சர்வதேச உரிமை கழகத்துல வந்து சேர வேண்டிய கட்டாயமா இல்ல ஒரு அன்பின் நிமித்தமா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஐஆர்ஓல வந்து இணைந்து? அதாவது முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு வீடா இருந்தாலும் ஒரு வாகனமா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு பேசிக்கை பார்ப்போம். பேசிக்லி நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ வந்து பேசிக் லெவல் நல்லா இருந்தாலும் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கழகத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய டாக்டர் திரு மோசஸ் செலுத்துற அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட குணாவிஷயங்கள், அதாவது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட பிரிஸ்க்கு மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்யணும், நிறைய பணிகள் செய்யணும். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள்ல வந்து சட்டம் ஒழுங்குகள் வந்து நிறைய வந்து சீர்குலைஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மக்கள் வந்து எங்க போனாலும் நம்ம ஏமாற்றம் அடைய போறோம், இன்னைக்கு நம்மளுக்கு எங்கே வந்து நீதி கிடைக்க போகுது, எல்லாமே அநீதியா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் கான்செப்ட் எல்லாமே வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் இதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. அதனால நான் வந்து இதுல வந்து நான் பயணிக்க வந்திருக்கிறேன். நான் இப்ப இந்த இதுல வந்து உள்ள இந்த ஐஆர்ஓல நான் உள்ள வந்து டே பை டே ஒரு நாளைக்கு 2-3 டைம் போன் பண்ணி என்னது ஏது, இன்னைக்கு என்ன பண்ணீங்க, எது பண்ணீங்க, இன்னைக்கு மக்களுக்கு ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கா, ஏதாச்சும் நீங்க கேட்டீங்களா வச்சீங்களான்னு சொல்லி எங்களை வந்து அந்த புஷ் பண்றாங்க. புஷ் பண்ணி இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, மக்களுக்கு அதை பண்ணுங்க அப்படிங்கும் போது பட் வந்து எங்களை வந்து அவங்க ஆக்டிவ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்னும் மேலும் இதுல வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை. ரெண்டாவது இந்த அமைப்புக்கு நான் வந்த காரணம் வந்து முதல்ல வந்து பேசிக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதை நான் பயணிக்க நானா தான் வந்திருக்கிறேன். இதுல வந்து மற்றபடி யாரும் புஷ் பண்றதோ இல்ல அந்த மாதிரி விஷயத்துல நான் வரல. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா எல்லாருக்குமே மக்களுக்காக சேவை செய்யணும். ஆமா ஆமா, அது வந்து இறைவனுக்கு ஆற்றும் தொண்டு தொண்டு. இப்போ நம்ம பின்னாடி ஒரு அமைப்பு, ஒரு மோச செல்லத்துறை என்ன இந்த மாதிரி இருந்து அவங்க நம்மள கண்காணிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்னென்ன பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் என்னென்ன பண்ணீங்க, ஐயோ நம்ம மறந்துருந்தா கூட எப்ப ஆமாப்பா அப்படின்னு ஒரு ஓட தோணும். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த உலகத்துல வந்து பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே நல்ல குழந்தைங்க, அது நல்லவராவதும் தீவராகவும் அன்னை வளர்ப்பது இல்லைன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. இந்த இயக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களை வந்து அவங்க கைட் பண்ற விதம், எங்களுக்கு சொல்லி கொடுக்குற அணுகுமுறைகள், இதுகளை வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எங்களோட அமைப்பில் உள்ள அவ்வளவு பேருமே இன்னைக்கு வந்து அண்ணனோட விஷயங்களுக்கு எல்லாமே நாங்க கட்டுப்பட்டு அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு தாய் தகப்ப வந்து பசங்களை வந்து எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு நல்ல வழியில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. இப்போ இது வந்து மக்கள் சேவை அதெல்லாம் போய் இறங்கி கிடந்து பண்ணணும், இதனால வந்து என்ன யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வாழ்க்கைய வரும்போதே நம்ம எதுவுமே கொண்டு வரல, நம்ம போகும்போது நம்ம எதுவும் கொண்டு போகல. சோ வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம சர்வதேச உரிமை கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை
காலையில தூங்கி முழிச்சா நைட்டு தூங்குற வரை ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சர்வதேச அமைப்போட செயல்பாட்டு திறன் இருக்குது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அந்த அமைப்பை பொறுத்த மட்டுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதி, மதம், அரசியல், அதாவது அப்புறம் வந்து அந்த கொள்ளையடிக்கிறது, சோ இந்த விஷயத்துல வந்து இந்த அமைப்பானது செயல்படவே படாது. இதுக்கு நாங்க அப்பாற்பட்டவங்க. நாங்க பெண் வன்கொடுமையில வந்து ஏதாவது ஆனாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு நாங்க முன்னின்னு செய்யறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி அமைப்பை சேர்ந்த இந்த அமைப்பு இது வந்து வேற, மற்றபடி இது அரசியல் சார்ந்தது அல்ல. இந்த சர்வதேச உரிமை கழகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அண்ணன் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டு வரைக்கும் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு 1 இயர்ல இந்த சர்வதேச உரிமை கழகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை வந்து அண்ணனுக்கு நாங்க வந்து ஒரு பெரிய பக்கபலமா இருந்து நாங்க செயல்படுத்துவோங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கட்டாயம். அப்போ மக்கள் சேவை நம்ம அமைப்பு வளர்ந்துச்சுனாவே மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம மக்கள் சேவை செஞ்சோம்னாவே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும். நம்மள வந்து வளர்த்து விடும். அதுதான் கடவுளுக்கு செய்யற தொண்டு. அந்த மாதிரி நீங்க வந்து சொல்ல வர்றீங்க. என்ன ஒர்க் பண்றீங்க? என்ன பிசினஸ்? அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா பிபி சிக்கன் சொல்லிட்டு என்னோட மொத்தம் 27 பிரான்ச்சஸ் இருக்குது. சோ என் கண்ட்ரோல்ல வந்து ஒரு 10 பிரான்ச் இருக்குது. ரியல் எஸ்டேட் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்தேனே. சரிங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது மளிகை கடை வச்சிருக்கவங்க முதல் கொண்டு ஐஆர் அமைப்புல வந்து கூலி வேலை செய்யறவங்க முதல் கொண்டு இருக்காங்க. இப்போ ஓப்பனா உங்ககிட்ட வெளிப்படையா கேக்குறேன், நீங்க ஒரு பிசினஸ் மேன், உங்ககிட்ட ஒரு மாதிரியும் மோச செலுத்துறேன்னு அவங்க கிட்ட ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அதாவது நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, கடலுக்கு ஒரு ஆழத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செல்லத்துறனை டாக்டர் மோசஸ் செல்லத்துறனையோட மனசோட ஆழத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒண்ணு. அதாவது நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னல, அதாவது இந்த கழகம் வந்து தாயும் நானே தகப்பனும் நானே அப்படின்னு சொல்லி அனைத்து பேரையும் ஒரே சமநிலையில தான் பாக்குறாங்க. எல்லாத்தையும் ஒரே சமநிலை தான் பாக்குறாங்க. யாரையுமே பிரிச்சு எடுத்து பாக்குற மாதிரி இருந்துச்சு சொல்லிச்சுன்னா நான் உள்ளே வந்திருக்க மாட்டேன். ரெண்டாவது நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நான் எப்பவுமே வந்து பேஸ் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். சோ இந்த பேஸ் மட்டும் அப்படிங்கிறதுலே வந்து எல்லாமே அவங்களோட அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாமே அதுலயே அடங்கிறது. சோ அது இருக்க போய் தான் நம்ம இங்க வர்றோம். நம்ம அதனால வந்து அந்த மாதிரி பாகுபாடுகள் வந்து அண்ணனை பொறுத்த மட்டும் 100% கிடையாது. ஆமா, இத நான் வந்து ஒரு சாட்சியாவே சொல்றேன். நான் இதுவரை இன்டர்வியூ எடுத்தவங்க நிறைய பேர் வந்து ஏழ்மையில இருக்கிறவங்க, நிறைய வீடுகள்ல தான் போய் இன்டர்வியூ எடுத்திருப்போம். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே வந்து அண்ணன் வந்து அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து மோச செலுத்துறன்னு ஒரு கௌரவப்படுத்தி அந்த மாதிரி வந்து சமுதாயத்துல வந்து இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல வந்து ஐஆர் அமைப்புக்கு நானே என்ன பண்றேன், நீங்க சொன்ன மாதிரி அந்த பேஸ் மட்டும் அருமையா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஆர் அமைப்புல தொடர்ந்து பயணிக்க விரும்புற நண்பர்கள் என்ன பண்ணுங்க, நம்ம நம்பர் வந்து இப்ப பின்னாடி போட்டு விடுறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. என்னன்னா, இப்போ நம்ம ஐஆர் அமைப்புல சேர்றதுனாலதான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மோச செலுத்துறோன்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? அதாவது இந்த அமைப்புல வந்துதான் மக்களுக்கு போய் செய்யணும் அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் நான் போய் நின்று அதுல போய் நின்று மக்களுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஒரு அமைப்பை சார்ந்து அந்த அமைப்போட ஒரு ஐடென்டி கார்டை நான் கொண்டு போய் நான் இந்த அமைப்பு வந்து நான் வந்திருக்கிறேன், சோ எனக்கு பின்னாடி ஒரு 100 பேர் வர்றாங்க அப்படிங்கும்போது இந்த அமைப்போட எஃபெக்ட் இருக்கும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறை நான் செயலாற்றும் போது எனக்கு 200 நாள் ஆகலாம், 500 நாள் ஆகலாம் தனிப்பட்ட நம்பர் நான் மீட்கிறதுக்கு. சோ இந்த அமைப்பின் மூலம் போகும்போது நான் 500 நாள் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சோ இவங்க வந்து 50 நாள்ல முடிச்சுக்கூடிய திறமை இருக்குது. இதுல திறமை இருக்குது. அதனால வந்து அமைப்புல வந்து இருந்துதான் பண்ணினால் மக்களுக்கு வந்து குயிக்கா எதுவுமே ரீச் ஆகும். நான் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது
ஒரு கை தட்டுனா ஓசை வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இது. இப்போ வந்து இன்னைக்கு இல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா, நான் வந்து நேத்திக்கு அண்ணனுக்கு போன் அடிக்கிறேன், 12:45 மணிக்கு போன் அடிக்கிறேன். அண்ணே வணக்கம் சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாப்புல. அதாவது ஒரு சேர்மன் அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து எல்லா நீங்க கேட்ட மணிக்கு எல்லா அமைப்புகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கெத்து வச்சிருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதாரண நம்ம கூட உட்கார்ந்து நண்பர் மூலம் பேசுறது, வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அமைப்பு வந்து கிடைக்கிறது வந்து இது காட் கிஃப்ட். ஆமா, அதாவது எப்பவுமே நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு கழகம் அப்படிங்கறத வந்து அந்த கழகத்தை வழி நடத்துறவங்க கொண்டு போற முறையில தான் இருக்கு. சோ எல்லாமே இருக்குது. அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் எங்க போய் உட்காரும் அப்படின்னா அந்த பூல உட்காந்துருக்கும். அந்த பூல இனிப்புத்தன்மை இருக்கவே தான் பூல போய் உட்காருது. சோ இந்த அமைப்புல நாங்களாம் வந்து உட்காந்துருக்கோம்னு சொன்னா, சோ இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட் மீன்ஸ் அந்த கழகத்துல பிரதிபலிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நாங்க இதை வந்து பயணிக்கிறோம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சேர்மன்கள் அவங்களே போன் எடுத்து நான் பிஏ பேசுறேன், ஐயா வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, ஐயா மீட்டிங்ல இருக்கிறாங்க, ஐயாவை பார்க்க முடியாது, பேச முடியாதுமாங்க. பட் இன்னை வரைக்காச்சும் அண்ணன் வந்து சில சமயம் வந்து அண்ணன் போன் எடுக்கும்போது கூட, சோ நம்ம கொஞ்சம் பிசினஸ் லைன்ல இருக்கும்போது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சில சமயம் எடுக்க முடியாம இருக்கும். ஆனா இன்னைய வரைக்காச்சும் நான் அந்த அமைப்புல வந்து இத்தனை நாள்ல வந்து என்னைக்காவது போன் பண்ணி அண்ணன் எடுக்காம இருந்த நாளே கிடையாது. அது மட்டும் தான். இன்னொரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த லாஸ்ட் ரிங் வரும்போது தான் போன் அட்டன் பண்ணுவாங்க. சோ செகண்ட் ரிங்லயே போன் அட்டன் பண்ற நம்ம தலைவர் வந்து சூப்பர். அது ஒரு கெத்து அது உண்மையிலே. ஆமா, நன்றி. நன்றி. வணக்கம்.